வணக்கம். இந்த ரோஜாக்களை பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி பூத்துருக்கு. ஆனால் இது திண்டிவனம்ங்க. திருவண்ணாமலை டு சென்னை போகிற வழியில் திண்டிவனத்தில் இந்த நர்சரியில் இவ்வளோ ரோஜாக்கள் இருந்தது. பார்த்த உடனே காரை நிறுத்திட்டு நாங்கள் வாங்கினோம். இவ்வளோ அழகான ரோஜாக்களை இந்த வெயிலில் இந்த நர்சரியில் இறக்கியிருக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க தைரியத்தை பாராட்டணும். ஏன்னா நாம் இந்த வெயிலில் அதிகம் வாங்க மாட்டோம். அப்படி இருந்துமே ஒரு சிலர் நின்று இந்த ரோஜா செடிகளை வாங்கிட்டு தான் போனாங்க. நிறைய கலர்ஸ் இருந்ததுங்க. ஆனால் அதிகமாக ஒயிட்டும் ரெட்டும் தான் இருந்தது. இந்த பொண்ணு எவ்வளோ ஆசையாக சந்தோஷமாக இந்த செடி எடுக்கிறாங்க பாருங்கள். இப்படியே எல்லோரும் வாங்கிட்டு போயிருந்தாங்க. இந்த ரோஜாக்களை நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தினமும் தண்ணீர் தெளித்து தண்ணீர் கொடுத்து வளர்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் நல்ல அழகாக வளர்ந்துடும். ஆனால் நம்ம பயந்துக்கிட்டு வாங்கிறதில்ல. அது சரியான கேர் கொடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த 2 மாதங்களை தாண்டி நாம் கொண்டு வந்துடலாம். இன்றைக்கும் எங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான நீர் உரம் தாங்க. கிட்டத்தட்ட 10 நாட்களாக நான் நீர் உரங்களை போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோடய சேனலில் பாருங்கள். அப்படி கொடுத்த நீர் உரங்களால் செடிகளில் நல்ல ஒரு growth இருக்குது. இந்த எப்சம் சால்ட், ஹியூமிக் இரண்டுமே கலந்து கொடுக்கும் பொழுது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான தளிர்களும் மொட்டுக்களும் கண்டிப்பாக வரும். ஏற்கனவே கொடுத்த நீர் உரங்களை நீங்கள் சேனலில் பாருங்கள். அப்படி கொடுத்த பிறகு தான் நிறைய தளிர்களும் மொட்டுக்களும் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் எங்கள் தோட்டத்தையும் பார்த்துருங்க. எல்லாமே பசுமையாக நல்லா இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மல்லி செடிகள், இங்கே இருக்கிறதெல்லாம் குரோட்டன்ஸு, பிரம்மகமலம், சாமந்தி, கீரை வகைகள், இப்படி அமர்லில்லி, அழகு செடிகள், இங்கே மல்லி செடிகள், இங்கே இருக்கிறது பன்னீர் ரோஜா செடிகள். இப்படி மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். பழமரம் அது காய்ச்சிருக்கு. பழுக்கட்டும், வீடியோ போடுறேன். இப்படி செடி ஃபுல்லாக பசுமையாக இருக்குது. எல்லா செடிகளுக்கும் நான் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரியான தளிர்கள் வருவதற்கு நாம் இந்த கோடை காலத்தில் ப்ளைன் வாட்டர் கொடுக்காம நீர் உரம் கொடுக்கலாம். பொட்டாசியம் ஹியூமேட் வேர் வளர்ச்சிக்கும் எப்சம் சால்ட் செடியை பசுமையாக வச்சுக்கவும் பயன்படும். அதனால் நாம் இதை 2ஐயும் கலந்து செடிகளுக்கு நீர் உரமாக கொடுக்க போகிறோம். நீங்களும் 4 நாட்களுக்கு ஒரு முறை இந்த உரங்களை கொடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஐஸ் கட்டியை தண்ணீரில் போட்டு செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள். பாதுகாத்துருங்க. தேங்க்யூ.